வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு பால்டி பாடத்தில் மாநில அரசு அப்படிங்கிற பாடத்தோட மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதாவது மதிப்பீடு வினாக்கள்னால் அந்த புத்தகத்தோட பின்பக்க வினாக்கள் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போமா? மாநில ஆளுநரை நியமிப்பவர். மாநில ஆளுநரை யார் நியமிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? மாநில சபாநாயகர் ஒரு மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவரின் முகவர். இது மூணுமே கிடையாது. அவர் மாநில சபாநாயகர் ஒரு, மேற்கண்ட எதுவும் இல்லை. இங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல மேற்கண்ட எதுவும் இல்லை. கீழ்காண எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? அதாவது கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது மூணும் பார்த்தீங்கன்னா ஆளுநரின் அதிகாரத்துக்கெல்லாம் வரும். தூதரகம்ங்கிறது ஆளுநரோட அதிகாரம் இல்லை. ஓகேங்களா? ஆங்கிலோ இந்தியன் வகுப்பில் இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆளுநர் தான் நியமிக்கிறார். ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு ஒருத்தரை நியமிக்கிறது ஆளுநர் தான். ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? அவர் முதலமைச்சரை நியமனம் செய்கிறார். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரையும் நியமனம் செய்கிறார், உறுப்பினர்களையும் அவர் தான் நியமனம் செய்கிறார். மாநில தலைமை வழக்குரைஞர், அவரையும் ஆளுநர் தான் நியமனம் செய்கிறார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை ஆளுநர் நியமனம் செய்ய மாட்டார், ஆலோசனை தான் சொல்லுவார். ஆனால் நியமனம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஓகேவா? அமைச்சரவையின் தலைவர். அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் தான் இருப்பார். ஏன்னா முதலமைச்சர் தான் அமைச்சரவையோட தலைவராக இருப்பார். மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயசு 30. ஓகேங்களா? இதே சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை உறுப்பினர் ஆகிறதுக்கு 25 வயசு. 35 வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆவதற்கு 35 வயசு வேணும். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கு. தெலுங்கானாவிலும் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசத்தில் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. தமிழ்நாட்டில் கிடையாது. அதாவது இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் மொத்தம் 6 மாநிலங்கள்ல இருக்கு. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். இந்தியாவில் முதல்ல 1862 கொல்கத்தா, மும்பை, சென்னை, இந்த 3 இடத்துலையும் உயர்நீதிமன்றம் தொடங்கியிருக்காங்க. அதாவது ஜூன் மாதம் தொடங்கியிருப்பாங்க. 1862 ஜூன் மாதம் கொல்கத்தா, மும்பை, சென்னை, இந்த 3 இடத்துலையும் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டுச்சு. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? கீழ்காணும் எந்ததுன்னா பஞ்சாப், ஹரியானா. அதாவது பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். இந்த சண்டிகருங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். இது மூணுக்கும் பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இது ரெண்டுக்கும் சேர்ந்து பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார். ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. ஓகேங்களா? ஓகேவா? ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார். ஆளுநர் தான் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார்.
அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது ஆளுநர் நியமிக்கிறார். அது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கலாம், ஆளுநர் நியமிக்கலாம். ஆனால் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மத்தியதில் வந்து குடியரசுத் தலைவரால் தான் அது செய்ய முடியும். ஆளுநர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள், மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது, ஆயுதப்படையினர், தீர்ப்பாயங்கள். ஓகேங்களா, பொறுத்துக்க. சரியான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று: மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. இது சரி. ஓகேங்களா. காரணம்: குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இது தவறு. ஓகேங்களா. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே மாணவர்களே, நன்றி, வணக்கம். இதுபோல புக் பேக் கொஷின் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் பின்தொடரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.